Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். 2025 புத்தாண்டு வரப்போகுது. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமைய போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2025 புத்தாண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆர்வமா இருக்காங்க நம்மளோட ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அந்த வகையில மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாக கேட்கும்போது பயந்து எனக்கு எப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ராசி 2025 போன வருஷமும் நம்ம கொடுத்தோம் 2025. அதே மாதிரி பயிற்சிகள்லாம் ஃபுல்லாக நம்ம பேசியிருக்கோம் நம்ம அதில் நிறைய பேருக்கு இந்த 2025 என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்காதா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க நான் பேசாமல் சொந்த தொழிலை ஆரம்பிச்சிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த தொழில் இருக்கவங்க பேசாமல் வேலைக்கே போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. வெளிநாடு டபுள் மைண்டடாகவே. ஆமாம், வெளிநாடு வாய்ப்பு, இங்கே இருக்கலாமா வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர். கல்யாணம் இந்த வருஷமாவது ஆகுமா சார் அப்படின்னு. குழந்தை வாய்ப்பு, சஷ்டிக்கு விரதம் இருந்தவங்க, இந்த திருச்செந்தூரில் பார்த்தேன், சஷ்டிக்கு விரதம் இருந்தவங்க குழந்தை வாய்ப்பு எனக்கு நல்லா வருமா, எனக்கு கடவுள் முருகனாக பிறக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் 2025க்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிகள், அந்த ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள்னு இருக்குது. பொதுவாகவே ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் திருடம்னு சொல்லுவாங்க. திருடம்னா நம்மளை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கவலைப்படாதன்னு சொல்லி தட்டி குடிக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் பஞ்சாங்கம் சொன்ன விஷயத்தையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். அதனால் இந்த இரண்டும் சேர்ந்தாப்பில் மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராசி மேஷராசி. ஸோ மேஷராசி 2025 எப்படி இருக்குது? 3 நட்சத்திரம் இருக்குமா இதில். அஸ்வினி, பரணி, கிருத்திகையில் முதல் பாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த வருஷம் மேஷராசிக்கு வந்து சனி பயிற்சி வரங்காட்டி 7.5 சனி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். என்ன ஆக போகுதோ, நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்றின்னு இருந்தேன் 36 வருஷம், பிரச்சனை இல்லை, இது 1ஆம் 2ஆம் தெரியலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. பட் பெருசாக வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்லோ ஆகிறாங்க, எனக்கு என்னமோ தெரியல, ஒரு 2-3 மாதமாக ஸ்லோ ஆகிறேன்னு சொன்னால் அப்போது 7.5 சனியோட பாதிப்பு இருக்குது. ஸ்லோ இல்லை சார், எனக்கு நல்லா இப்போ கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், எல்லா காரியத்திலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக இருக்குது. ராகு இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவானும், சனி இருக்கக்கூடிய இடத்துல ராகு பகவானும் போகிறங்காட்டி நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள்ட்ட ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் நம்பி அப்படியே சொல்லிடக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நம்பிடக்கூடாது. பண விவகாரங்களில் நம்பி எல்லாத்தையும் பண்ணுறதுல மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தடவை ஷார்ட் ஜர்னின்னு சொல்லக்கூடிய நீங்கள் போகக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி. யாராவது பார்த்து நீங்கள் தட்டி பாராட்டி கொடுத்து இப்படி வரும், நீ வேணால் இந்த ஐடியா சொல்கிறேன், நீ வேணால் ஜெயிச்சு பாரு அப்படின்னு சொன்னால் ஓஹோன்னு வளர்ந்துருவாங்க. பார்த்தியா என் ஸ்டூடெண்ட் தான், என்ன நான் தான் சொல்லி கொடுத்த பெரிய ஆளானான்னு சொல்லுவீங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இப்படியே எல்லாத்தையும் வளர்த்து விட்டு போங்க, நீங்கள் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வருஷங்கள் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்க முடியும். மேஷ ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் பண சம்பந்தமான விவகாரங்களில் பார்த்து கொஞ்சம் இறங்கினான்னா நல்ல சம்பாத்தியம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கும். கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல இதாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் பக்கத்துலேயே இருக்கங்காட்டி எதாக இருந்தாலும் சேவிங் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சேவ் பண்ணி செலவு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபோனில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, தெரியாமல் இதை பண்ண போகிறேன்னு சொல்கிற விஷயம் வெளியில் தெரிஞ்சிடும். பெட்ஷீட்டை மூடிட்டு போய்ட்டு தான் முடிஞ்சது, திறந்து பார்த்தா அம்மா திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மேஷராசி அன்பர்கள் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் வழிபாடு, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு சிம்டம்ஸ் எது காமிக்குது? உங்களுடைய ஸ்பீட்லேயே இருந்தால் சக்ஸஸ், ஸ்பீட் லெட்டில் ஸ்லோ ஆச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம். அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ரிஷபம் எதையுமே ஸ்திரமாக செய்யக்கூடிய ஒரு மனோபாவங்கள் ரிஷபராசிக்கு இருக்குது. இந்த வாட்டி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 11ஆம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய காலகட்டம். நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது, அதாவது இன்னைக்கு இந்த நியூ இயரில் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா பூராடம் உத்திராடத்தில் ஆரம்பிக்குது. ஸோ வருஷத்தினுடைய ஆரம்பம் சரியில்லை, பட் அவங்களுக்கு எதுவுமே வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். 2ஆம் இடத்துல குரு வரார். 2ஆம் இடத்துல குரு வர்றதுங்கிறது பண வசதிகள், பண வரவுகளுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலம். சார் லைஃப்பில் எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணிட்டாங்க, நான் வந்து வைராகியத்தோட ஜெயிச்சு காமிக்கணும் அசோக் அப்படின்னு தொடைய தட்டினவங்களுக்கெல்லாம் நல்ல காலமாக இந்த காலங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. சனி பார்வை இருக்குது உங்களுக்கு. இது ஒரு சப்ஜெக்டை சொல்லியே ஆகணும்.
நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த ராசி பலன் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஜெயிக்கணுங்கிறது அதாவது இம்மீடியட்டாக எந்த காரியத்திலையும் இறங்கி அவங்க செயல்படுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள்ட்ட காரியத்தை கொடுக்கக்கூடாது. நீ பார்த்துக்கோன்னு சொல்லி காரியத்தை கொடுத்தா முடிஞ்சது. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தொழிலில் ஒரு திருப்தி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா இருக்கும். தடங்கள் எப்பவும் போல் இருக்கும், பட் அவங்களால அதுலேருந்து ஜெயிக்க முடியும். இடம் வாங்கும்போது, வீடு வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஒன்று மனைவி கிட்ட இத்தனை நாள் எதுவுமே ஓப்பனாக சொல்லாமல் இருந்த விஷயங்கள், கணவர்கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் இருந்த விஷயம், நீ பார்த்துக்கோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி விடக்கூடியது, நம்பி அவங்க ஒரு பரஸ்பரமான ஒரு ஒற்றுமைகள் வரத்துக்குண்டான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்க முடியும். பண வரவுகள் கூடி வரும். ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடுறதுக்குண்டான காலமாக இந்த காலங்கள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா யாராவது திட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அது பெருசாக எடுத்துக்காமல், ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்காமல் ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலங்கள் அவங்களுக்கு வெற்றிகரமான காலங்களாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கோம், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம். ஷிப்பிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஏர்போர்ட்டில் அதே மாதிரி பைலட்டாக இருந்துட்டு இருக்கவங்க, படிக்கணும் இதில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல காலமாக இருக்கும். ஸ்கூலு லெக்சரர் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும். நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு தடங்கள் வரும், தடங்கள் வந்து மாறும். இவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னா டவுன் ஆகி டெவலப் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஒரு இடத்துல அடிபட்டு ஜெயிக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடிபட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் வரும்பொழுது இந்த அடிபடும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதே மாதிரி இந்த ஃபோனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு வந்த மெசேஜை வேறு யாராவது படிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், அதாவது பண்ணக்கூடிய பூஜை, வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்ல மகாலட்சுமி வழிபாடும் ஸ்ரீசக்கர பூஜை வழிபாடும் ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடிய வழிபாடாக மாறும். ஸோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய நன்மைகள் தான் ஏற்படும் இந்த ஆண்டு அப்படின்னு தான் இருக்கு. நன்மையும் தீமையும் ஒரு அடி விழுந்து ஜெயிப்பாங்க. அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு இருக்கும் இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை ஒரு சேலஞ்சிங்கான காலமாக இருந்தாலும் பட் சப்போர்ட்டிவான ஒரு தன்மைகள் வந்து இருந்துன்னு இருக்கும். அதாவது எப்போவுமே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு காரியம் நினச்சுன்னா அதுக்கப்புறம் தானாகவே காரியம் நடக்கும், பணம் பணத்தோட தானே சேரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காரியம் நினச்சா நம்மளே ஒரு தெம்பு வந்துடுவோம். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டா கூடவே ஒருத்தர் ஃபெயில் ஆனால் வச்சுக்கோங்க, அப்பாடா அவனும் ஃபெயில் தான் அப்படின்னு ஒரு இந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எதிர்பார்ப்பாங்கள்ல. இதில் வந்து மிதுனராசி என்பவர்களுக்கு நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தம்பி தங்க இவங்களுக்கு ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் படிக்காதவன் படம் மாதிரி தான். காசை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிதான், அவங்களும் அதை செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த புரியாது. நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம ஹெல்ப் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு பின்னாடி தான் யோசித்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி மிதுனராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் தெரியாத தொழிலில் பண்ணக்கூடாது. பட் தொழிலில் இந்த வருஷத்தில் ஒரு ஃபஸ்ட்டு 6 months ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் 6 monthsல அது பழகிருன்ட்டு இல்லை, அதை தெரிஞ்சு அவங்க வந்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா நினச்ச காரியங்கள் கொஞ்சம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கவங்க, சதை வளர்ச்சி சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த வருஷம் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும். அதே மாதிரி குருமார்கள் அமைவாங்க. இவங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்குலாம் குலதெய்வம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 9ஆம் இடத்துல ராகு வரக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. நிறைய இந்த பிளாக் மேஜிக்லாம் யாராவது சொன்னால் டக்குன்னு நம்பிடுவாங்க அவங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயத்தை சட்டுன்னு நம்பக்கூடிய காலமாக இருக்கும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய 2 விதமான குணாதிசயத்தை சொல்கிறேன். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை ரெக்டிஃபையும் பண்ணுவாங்க. ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். தம்பி தங்க அவங்க கூட இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் இந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான விவகாரம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணங்கள் இவங்களுக்கு நல்ல பிரயாணமாக இருக்கும். யூஏஇயில் இருக்கிறவங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் வந்து அவங்களுக்கு இருந்துருக்கு. தெய்வீக வழிபாட்டில் இன்னும் எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலமாக இவங்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போவே நான் சொன்ன மாதிரி தெரியாத தொழிலை எடுத்து பண்ணுறதுல அதில் முதல்ல அதை சர்வே பண்ணணும், அப்போ தான் சர்வைவல் பண்ண முடியும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மிதுனராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டவங்க, உங்கள் முன்னாடி உங்களால் நீங்களாம் வர முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடியில் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி ஜெயிக்கிறதுக்குண்டான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
தொழில் செட் ஆகும். பட் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு அது இருக்காது. கஷ்டமாக ஒரு விஷயத்தை போடணும். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு தொழில் செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தாய் மாமா வழி, அத்தை வழி உறவுகள், சொந்த பந்தங்கள், அவங்களுடைய சில பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றதுக்குண்டான காலமாக இந்த காலங்கள் வந்து அவர்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கடினமாக 6 மாதம் இருக்கும். அடுத்த 6 மாதம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வருஷத்தில் அவர்கள் போகக்கூடிய கோயில், வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நம்பர் 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனாட்சி அம்பாள் படத்தை வீட்டில் வச்சுட்டு வழிபாடு பண்ணுறது. மீனாட்சி அம்மன் கோயிலில் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே சரஸ்வதி விக்கிரகம் இருக்கும், சரஸ்வதி அம்பாளுடைய இது இருக்கும். அங்கே போய் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய மாற்றத்தையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்துக்க வேண்டியது, சில பேர் இந்த மேடை பேச்சு சில விஷயங்கள்லாம் முன்னாடி ஒருத்தங்க நீங்கள் முதல்ல பேசு நான் பின்னாடி பேசுகிறேன்னு இந்த பழக்கமெல்லாம் இருந்ததுன்னா விட்டுட்டு, அதாவது படைக்கு பிந்து பந்திக்கு முந்துங்கிற மாதிரி முன்னாடி போய் பேசுறது, முன்னாடி போய் நிற்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கடகராசி, எனக்கு அஷ்டம சனி போட்டு வாட்டு எடுத்துருக்குது, அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு. ஏன்னா கடகராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் நடந்த காரியங்கள் பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, கால் வலி வந்திருக்கும், கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இப்போ தான் ஒரு ஜாபில் சேர்ந்துருக்கேன், இப்போ தான் நான் எடுத்து ஒரு விஷயம் வந்திருக்கு. பட் ஆனாலும் மனசில் திருப்தி இல்லையே, நான் எவ்வளோ கேலிபர், என்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது, எல்லாத்தையும் வீணடிச்சிட்டாங்களே, நான் படித்து கடைசி கல்யாணம் இப்படி இருக்கேனே, இப்படியெல்லாம் பேசின்னு இருந்த காலங்கள் போய் இனிமே எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத கடகராசி நண்பர்களுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. குரு 12ஆம் இடத்துல இருந்தால் விரைய குருன்னு சொல்லுவாங்க. விரைய குருவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லாபமாக மாற்றிக்கொள்ள முடியும். குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவர்களுக்கு லாபமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இப்போவே வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் ஏற்கனவே பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். ஏன்னா கட்டும்போது கஷ்டமாக இருக்கும், கிரகப்பிரவேசத்தில் சந்தோஷப்படுவீங்க, அப்பாடா அப்படின்னு ஆனந்தப்படக்கூடிய காலமாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை வரங்கள் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்துல 7, 8க்குண்டான அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. இவங்களுக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில பேர் அவசரப்பட்டு நல்ல வேலையாக இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி விடக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லைன்னுவாங்க, அதனால் அதில் கவனம் என்பது தேவை. இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பவுமே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்மறையான இடத்துல எதிர்மறையான கிரகங்கள் உட்காந்தா நல்ல காலம். ஸோ இந்த காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக வர்றதுக்குண்டான அமைப்புகள் வந்து இருக்குது. அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதா, பதவி பேர் புகழ் அந்தஸ்து நம்ம நினச்சது ஒன்று, பட் எனக்கு இந்த சைடில் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சைடு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சித்த ஆயுர்வேத மெடிசன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அது வெளிப்பட்டுரும், டப்புன்னு அவங்களுக்கு மாட்டிப்பாங்க, கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த பொய் சொல்ல தெரியாமல் பொய் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, கடகராசிக்கு அது இருக்கும். அப்படியே பொய்யை உண்மை மாதிரி பேசலாம்னு நினைப்பாங்க, கடைசியில் ஏதோ ஒரு விஷயத்தில் அடுத்த நாள் கேட்டால் அதை மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி கடகராசி அன்பர்கள் இந்த வருஷத்துலலாம் அந்த அனுபவங்கள்லாம் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நபரை தெரியாமல் எனக்கு தெரியும்னு சொல்லவே கூடாது, ஏன்னா தெரிஞ்ச நபர் பக்கத்தில் நின்றுருப்பார், பின்னாடி பார்த்தா அவங்க நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் கடகராசி அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கோயில் காரியங்கள், கும்பாபிஷேகங்கள், இந்த விசேஷம் நார்த் இந்தியாவில் போய் ஒரு இடத்துல போய் சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி ரொம்ப தூரமாக போகிறதுக்குண்டான போய் வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் சில பிரிவினைகள் இருக்குது. 3வது மனுஷங்களை பேச விடக்கூடாது குடும்பத்தில். இவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சது. உங்ககிட்ட ஒன்று சொல்லுவோம், ஊர் 2 பட்டா கொண்டாட்டங்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் 2 விஷயத்தை பேசிடுவாங்க. அதனால் 3வது மனிதர்களை பேச விடக்கூடாது. சிறு தடங்கல்கள் வரும், நிறையா பணம் வரும், நிறைய செலவுகளும் இருக்குது. அப்போ யூஸ்ஃபுல்லான செலவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நிறையா பணம் வரவு உண்டு, நிறையா செலவுகளும் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ, பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ, ஏன்னா அஷ்டம சனியில் பார்த்தாச்சு யார் நம்ம கூட வரா, யார் நம்ம கூட வரல, யார் அட்வைஸ் பண்ணுறா, யார் ஐடியா சொல்கிறா, யார் கேட்காமையே அட்வைஸ் பண்ணாங்க,
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். லாஜிஸ்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடல் சார்ந்த துறை, நதி சார்ந்த இடம், அதேமாதிரி குளம் சார்ந்த வீடு, இந்த மாதிரி தண்ணி இடங்கள்ல இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணவரவுகளும் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். இத்தனை நாள் பட்ட அடிக்கு இப்போ ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு, கடகராசிக்கு இந்த வருஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதி சாமி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். சில பேர் இந்த சங்கு சக்கரத்தை வைத்து வழிபடுவாங்க. அதுவும் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்தபடியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி அமைப்போகுது? சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே கடகராசிக்கு போன வருஷம் அந்த பயம் வந்து இவங்களுக்கு இப்போ இருக்கும். அந்த 2.5 வருஷ காலம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பதட்டம் பயங்கள்லாம் இருக்கும். பட்டு பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சிம்மராசி எப்போவுமே ஒரு பழக்கங்கள் இருக்குது. விழுந்தாலும் சிம்மம் தான் நானுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள். மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திரத்தில் முதல் பாதங்கள் இருக்குது. மகத்தில் பிறந்தோர் ஜெகத்தை ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அம்மனை மட்டும் மகமாயின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே நம்ம வீட்டில் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அனுபவசாலி, பெரிய என்சைக்ளோபீடியா. எங்கள் அம்மாட்ட போய் நான் போய் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, அம்மா ஆக்சுவலி எம்பிஏ படிக்கலான்னு இருக்கேன். எங்கள் அம்மா எம்பிஏ படிச்சிருக்காங்களா? இல்லை. எங்கள் அம்மா லண்டனில் போய் படிச்சிருக்காங்க? இல்லை. அப்படின்னா ஆனால் அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அந்த வெளியுலகம் தெரியாது, பட் ஷி வில் கிவ் ஐடியா. அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அனுபவ வாய்ப்பு. ரொம்ப கவனமாக போ, பக்கத்தில் இருக்கவங்க கவனமாக இரு, உன் பர்ஸை கவனமாக வச்சுக்கோ, சின்ன சின்ன ஐடியாஸ் தான் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீட்டில் அந்த அனுபவங்கள் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு உலகமே தெரியாது, ஆனாலும் எனக்கு ஐடியா கொடுப்பாங்கங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மகமாயின்னு சொல்லுவாங்க. இந்த மக நட்சத்திரங்களுக்கு எப்பவுமே தனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும். அதை வச்சு செயல்படுவாங்க. அஷ்டம சனியை ஜெயிச்சிருவாங்க. நெகட்டிவாக வர்றதை கூட பாசிட்டிவாக ஜெயிக்கக்கூடிய மனோபாவங்கள் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பூர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே ஆளும் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் வந்து இருக்குது. எப்படியாவது போய் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடங்கள் வருது, அடுத்து எனக்கு நல்லது வருங்கிற ஹோப் அவங்களுக்குள்ள இருக்கும். அது அவங்களுக்கு பலத்தை கொடுக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு படத்தில் சொல்லுவார் வடிவேல் சார், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குன்னு. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் படபடப்பு இருக்கும். ஆனாலும் பொதுவாக நான் எப்போவுமே சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷ்டம சனியில் கவனமாக தான் இருக்கணும். யார் என்னங்கிறது பொறுப்புகள் கொடுக்கறது கவனமாக இருக்கும். நம்ம பேரை பிறர் பயன்படுத்திடுவாங்க. பிறர்கிட்ட பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, சாப்பிடு சாப்பிடு, சோறு சோறு சோறுன்னு சொல்லிகிட்டே இருக்கா, அக்கறையங்காட்டி அப்படி சொல்கிறாங்கங்கிறத எடுத்துக்கலாம். கணவன் மனைவி பேர்லேயும் மனைவி கணவர் பேர்லேயும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதாக இருந்தால் இருக்கும். இது தெரியாமல் பண்ணுறங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறதுனால இந்த ராகு கேதுனால இருக்கக்கூடிய பாதிப்புகள் போகும். 1க்கு 2 முறை ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண வேண்டியதாக இருந்துருக்கும். சிலதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, அப்போதைக்கு புரியாது மற்றவங்களுக்கு. நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கிறத உணரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறையா இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பண விவகாரங்களில் ₹1 கொடுத்தா ₹1,00,000 கொடுக்குறவங்கன்ட்ட போகவே கூடாது. கவனம் என்பது தேவை. பண சம்பந்தமான விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. இப்போது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ₹7 வாங்கக்கூடிய பொருளை நீங்கள் சுற்றி போய் ₹10 வாங்கிட்டு வருவீங்க. எப்படி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது ₹7 தான் விற்கிறது. ₹10 தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பப்போ மனசு படபடன்னு அடிச்சுக்கும். அதே மாதிரி ஒரு வேலைகளை விடக்கூடாது. கடைசியில் கப்பல் கதை ஆகிடாது. கப்பல் தள்ளினா சம்பளம் கிடைக்குன்னா கூட இருக்கிறவங்க வாங்குவாங்க, நீங்கள் வாங்க முடியாது. அதனால் பிறர் சொல்லுவதை நம்பாமல் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்பி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாடு, சிவபெருமான் கோயில் போயிட்டு வருது, காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு பெரும் வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக மாறும். அடுத்தபடியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கன்னிராசி 2025 கன்னிராசிக்கு உண்டான பலாபலன்கள். இந்த வாட்டி நேரடியாக சனி பகவான் 7ஆம் இடத்துல வரார். அதே மாதிரி தன் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு நான் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல மாறுறாரு. படாத பாடுபட்டுன்னு இருக்கோம் சார், ஆனால் இந்த வருஷமாக சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும், ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் தேவை. கேது பகவான் தன்னுடைய இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். நிறைய ஞானமான விஷயங்கள். 25 வயசில் 45 வயசு மாதிரி பேசுவாங்க. 45 வயசில் அப்போ எத்தனை வயசுன்னு பார்த்துக்கோங்க.
அப்படியே மெச்சூரிட்டி லெவல், அடுத்த நிலைக்கு உண்டான மெச்சூரிட்டி லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கல்யாணம் தடங்களானவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சந்திப்பீங்க. அது பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவனும் ஓ ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் தொழிலில் ஒரு தடுமாற்றம், அதுக்கப்புறம் அதில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள். வேலையாட்களை சத்தம் போட்டு பேசிடக்கூடாது, வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த ஜாப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே, அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக டீச்சிங் சம்மந்தமான லைனில் இருக்கவங்க, ஸ்கூல் வச்சுருக்கோம், காலேஜ் வச்சுருக்கோம், ஆன்லைன் டியூஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தடுமாற்றங்களில் நீங்களும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். பிறரை நம்பி தொழில் செய்யக்கூடாது. பார்ட்னர்ஷிப் டீட் போட்டு தொழில் பண்ணுறதுல கவனம் என்பது தேவை. டக்குன்னு திருமண விஷயங்களில் வேண்டாம் வேணுங்கிறத உடனே சொல்லக்கூடாது, அதை ஆய்வு பண்ணி சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய போகக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக மாறும். வேல் வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? துளாராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. 6ஆம் இடத்துல எப்போவுமே நான் சொல்லுவேன், ஆரோக்கியம் தான் லட்சணகாரகம்னு சொல்லுவேன். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. நானும் 2 நாள் ஜிம்முக்கு போகிறேன், 3ஆவது நாள் போல், 4ஆவது நாள் போல். அந்த ரெகுலராக பண்ணக்கூடிய அந்த யோகா, ஜிம் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசிக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் ரொம்ப அற்புதமான பார்வை. இந்த பார்வை வந்து கிடைக்காது வாழ்க்கையில், ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு நல்ல டைம் இருக்கும்போது யார் ஜெயிக்கணும்? அந்த ராசிக்காரங்க ஜெயிச்சே ஆகணும். ஸோ நல்ல டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது ஜூன் ஜூலைக்கு மேலே அந்த 6 மாத காலம் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் ஐவிஎஃப் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான இடத்துக்கு நம்ம போயிருக்கணுமா, சரியான இது பண்ணுறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளை மற்றவர்கள்ட்ட விடக்கூடாது, குறிப்பாக பெண் குழந்தைகளாகட்டும் சரி. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மற்றவர்கள்ட்ட நம்பி விடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சொந்த பந்தங்கள் சில நேரங்களில் ஆப்போசிஷனாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள். பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் பேசுறதுண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள். ஹெரிடிட்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் சுகர் சம்மந்தமான இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இதில் வந்து கொஞ்சம் கவனமாக துளாராசி அன்பர்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இந்த பண சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வேணும். நமக்கு நல்ல காலமாக இருக்குது, இப்போ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் வந்து நம்மளால் இது போட முடியும், இதில் போட்டால் இது எப்படி டபுள் ஆக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் யோசித்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாங்குறது தப்பு கிடையாது, வீலிங் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சாகசம் பண்ணக்கூடாது. பிறருக்குன்னு வாழ்க்கை வாழ்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது, நம்மளுக்குன்னு வாழ்க்கை வாழ்கிறத எடுத்துக்கிறது நல்லது. யாராவது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களையோ அல்லது நம்மளை சார்ந்தவங்களையோ குற்றம் குறை சொல்லும்போது அதை நம்பக்கூடாது. அதை பற்றி முழுசாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. தப்பு ரைட்டுங்கிறது ரொம்ப அழகாக மனிதனுக்கு புரியும். இது ரைட், இது ராங்குன்னு பட்டா டப்புன்னு நிறுத்திட்டிங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக சம்பந்தமான பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம். கோயில் வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கவங்க, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான காலமாக இந்த காலங்கள் வந்து இருந்துருக்கு. ஷேர் ட்ரேடிங் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்தாங்கன்னா துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய காலகட்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வேலை, ஆரோக்கியம், இது 2ல் 3வது கடன். இந்த 3 விஷயங்களில் கவனம் இருந்தால் துளாராசிக்கு பெஸ்ட்டு. அதே மாதிரி துளாராசி போகக்கூடிய கோயில், வணங்கக்கூடிய தெய்வம் எப்பயாவது முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது இன்னும் பெரும் பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நெல்லிக்காய் மாலை, பெரும் நெல்லிக்காய் மாலை போடுறது பெரிய பலன்களை கொடுக்கும் துளாராசினியர்கள். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2025 வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அர்த்தாஷ்டம சனி போச்சு. அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா அஷ்டம சனியில் பாதி கொஞ்சம் நிம்மதி இருக்குது, ஆனால் குரு பார்வை இல்லை. ஸோ இந்த 2 விஷயம் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்குது. மார்ச் டு மே கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறது. இருப்பினும்
தெய்வ பக்தி தான். இவங்க லைஃப்பில் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். எதை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு 2 விஷயத்த சொல்லுவாங்க. பணத்தை சேர்த்து வச்சோம்னா கஷ்ட காலத்தில் உதவுன்னுவாங்க, புண்ணியத்தை சேர்த்து வச்சோம்னா கஷ்ட காலத்தில் ரொம்ப உதவுன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த 2ஐயும் சேவ் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பாக இந்த வருஷங்கள் இருக்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. தோல் சம்பந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். இடம் வாங்கும் பொழுது அந்த இடத்தை பற்றிய முழுமையான லீகல் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கும் ஒபிசிட்டி சம்மந்தமாக ஆரோக்கிய சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. எழுதுறது, பேசுறது, ஃபோனில் பேசுறது, அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க கான்ஃபரன்ஸில் இருக்காங்கன்னு. அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஸோ இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் விருச்சிக ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். தொழில் மல்டிபிள் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா. மல்டிபிள் சோர்ஸ்னால் என்ன? நான் இதையும் பண்ணுறேன், இதையும் பண்ணுறேன், இதையும் பண்ணுறேன், இதையும் பண்ணுறேன், இதையும் பண்ணுறேன். ஏதோ 1 போச்சுன்னா கூட மீதி 5 என்னை காப்பாற்றுது. ஏதோ 2 போச்சுன்னா கூட மீதி எனக்கு 3 காப்பாற்றுது. இந்த மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸில் நம்மளுடைய ஐடியாஸை வந்து வைக்கிறதும் நம்மளுடைய முதலீடுகளை வைக்கிறதும் இவங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய, 40 போனாலும் 60 இருக்குங்கிற மாதிரி ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடாது, ரொம்ப பொசசிவாக இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நான் இவங்களுக்கு பதில் சொல்லுவேனா, இவங்களுக்கு பதில் சொல்லுவேனா, அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதுல ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வருஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு விரதம், கிருத்திகை அன்னைக்கோ அல்லது சஷ்டி அன்னைக்கோ விரதம் இருக்கிறது இன்னும் பெரிய பலத்தை கொடுக்கும். ஓகே, இவங்க வந்து எந்த கோவிலுக்குலாம் போயிட்டு வரலாம்? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், இந்த மாதிரி முருகனுடைய பிரசித்தி பெற்ற 6 படை வீடுகளுக்கு போனால் இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இப்போதான் 7.5 சனி முடிஞ்சது. பார்த்தீங்களா, தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது? மொத்தம் 3 நட்சத்திரமா, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே இப்போ நான் பாட்டுக்கு போராட்டத்திலேயே இருக்கிற மாதிரியே இருக்குன்னுவாங்க. உத்திராடத்தில் வந்து சார் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் தான் சார் கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கப்புறம் நான் லீடு பண்ணிப்பேன். அந்த ஆரம்பிக்கிறது, அந்த செட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு. மூல நட்சத்திரத்துக்கு அவங்களா வந்து நம்மகிட்ட பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துட்டு இருக்கும். ஆனால் பட் தே வில் மேக்கப் தட், அவங்க அதை கொண்டு வந்துடுவாங்க. தனுசு ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம் இந்த காலம். இந்த காலத்தை விட்டு விட்டால் எப்படி துளாராசிக்கு சொன்னோன்னா அந்த மாதிரி இந்த காலங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கிற காலம். ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கஷ்டத்தை காமிப்பார். இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது இங்கேருந்து கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டேன், பட் நம்ம அந்த பக்கம் போயாகணும், வேறு வழி இல்லை. ஸோ இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருந்தது. அது எனக்கு சரியாக மறந்துடுச்சு. கடவுள் வந்து எனக்கு இப்படி கொடுத்துட்டே வருவார். இதாவது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே வரேன், இந்த பக்கத்துலேருந்து அதோடைய பலன்களை கொடுத்துட்டே வருவார். ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டம் தெரிஞ்சு நான் திருப்பி போயிட்டேன்னா பலன் கொடுக்கறது என்னென்னா அங்கேயே ஸ்டாப் ஆயிரும், அதுவும் திரும்பி போயிடும். ஸோ கஷ்டப்பட்டுக்கிட்டே வரும்பொழுது இந்த பக்கம் பலன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 இடமும் சேரும் பொழுது நான் வந்து சக்ஸஸ் ஆயிடுவேன்னு வாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நின்று விளையாடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தைரியம் பரவாயில்ல, ஓவர் தைரியம் இருந்தால் அது இப்போ நிறையா இருக்கும். யாருக்கு? தனுசு ராசிக்கு ஓவரான கான்ஃபிடென்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். அது உடம்புக்கு நல்லது தான், நல்ல முன்னேற்றங்களுக்கு உண்டானதாக இருக்கும். இவங்களுக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நல்லவர்கள் கெட்டவர்களை பிரித்து பார்க்க தெரியாது, 2மே ஒன்றுன்னு நினச்சிருவாங்க. பட்டதுக்கப்புறம் புரியும் அவங்களுக்கு. இது இத்தனை வருஷ காலமாக இருந்தது, இப்போவும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மறதி அப்பப்போ இருந்துட்டு இருக்கும், வேகங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து ரொம்ப செல்ஃபோனு சிஸ்டம் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆளை கவனிக்காமல் எப்போ ஃபுல்லாக எலக்ட்ரானிக்கில் போனாங்களோ அது போச்சு. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயத்தை பெரிதாகவும் பெரிய விஷயத்தை சாதாரணமாகவும் முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். கல்யாண விஷயத்தை பற்றி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரத்துக்கு உண்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் வந்து இருக்குது. 2ஆம் குழந்தை, அதாவது 2வது குழந்தை சம்மந்தமான எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு வெற்றி இருக்கும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயத்தில் முயற்சி எடுத்தவங்களுக்கு சிரமம் இருக்கும், பட் வேல்யூபிளாக அதை பண்ணலாம். பெண்கள்லாம் நகை வாங்கிறதுக்கு ரொம்ப காலமாக இந்த காலங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். புது இடத்துக்கு போவாங்க, புது நபர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, புது நபர்களுடைய அறிமுகம் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்.
கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் நிறையா ஓவர் மெச்சூரிட்டி, அதாவது இந்த வருஷத்தில் ஒரு மெச்சூரிட்டி ஆகக்கூடிய மைண்டு வந்து இருந்துட்டு இருக்கும். விருச்சிக ராசிக்கு சொன்ன மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில எமோஷன்ஸை வந்து திருப்பி திருப்பி நினச்சி பார்க்கக்கூடாது. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இதில் மட்டும் கவனமாக இருந்தால் நல்ல தூக்கம், நல்ல எக்ஸசைஸ், நல்ல சாப்பாடு, இந்த 3 இருந்ததுன்னா இவங்க இந்த வருஷத்தில் ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் போகக்கூடிய கோயில், வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா காட்ட வீர ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம். கனகதுர்கை அம்மன் கோயில், விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனகதுர்கை அம்மன் வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக மாறும். மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும், பூராட நட்சத்திரம் இருக்கவங்க மகாலட்சுமி வழிபாடும், உத்திராட நட்சத்திரம் இருக்கவங்க சிவ வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். அடுத்தபடியா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மகர ராசி நண்பர்களுக்கு 2025 சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. வேலை வாய்ப்பு டாப்பாக அமைஞ்சிருமா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பக்காவாக அமைஞ்சிரும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிரும். ரெஃபரன்ஸ் மூலமாகவோ எப்படியோ பிடிச்சி அவங்க வந்து வேலை வாய்ப்பு செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஆனால் கச்சிதமாக அவங்க இருக்கணும், அதுதான் அவங்கக்கிட்ட ரொம்ப முக்கியம். 7.5 சனி போயிடுச்சு சார், அப்பாடா அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இருக்குது. எங்கே சனி உட்காந்துருந்தார், நாக்கில் உட்காந்துட்டு இருந்தார், இப்போ தான் மாறிடுச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போன இடத்துல ராகு வந்துட்டார். போன இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ராகு வந்து உட்காந்துட்டு. இந்த ராகு உட்காரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க, அதாவது நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்கன்னுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுகிறீங்க, ஏன் கோவப்படுறீங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் கோவப்படுற மாதிரியும் நீங்கள் வந்து வேகமாக பேசுகிற மாதிரி ஒரு தோணல். இதுக்கு மேலே முழுங்கி பேச முடியாதுன்னு சொன்னால் கூட அவர்களுக்கு அது கோபமாக படுற மாதிரி ஒரு தோணல் இருக்கும். உணவு ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இல்லை சார், நான் 10 மணிக்கு மேலே தான் நான் போய் வெளியில் போய் சாப்பிடுவேன், 12 மணிக்கு மேலே தான் வெயிட் பண்ணி க்யூவில் நின்று நான் போய் சாப்பிடுவேன்னு சொன்னால் ஜாதகத்தினுடைய பலனும் ராசி பலனும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இதில் ரொம்ப கவனம். இரவு நேர உணவை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது மகர ராசி நண்பர்கள். அதே மாதிரி ஏற்கனவே நான் 3 ராசிக்கு சொன்ன ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் அது இவங்களுக்கும் சேரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்குது. த்ரோட் சம்மந்தமான பிரச்சனை, கழுத்து சம்பந்தமான பிரச்சனை, முதுகு சம்பந்தமான உபாதைகள் கண்டிப்பாக, எலும்பு சம்பந்தமான உபாதைகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறையாவே இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண விவகாரங்களில் கவனம் என்பது குடுக்கல் வாங்கலில் தேவை இருக்கும். யாராவது அதிகமாக காசு கொடுக்குற, அதிகமாக வட்டி கொடுக்கணும் ஆசைப்பட்டு போயிடப்படாது. எது உண்மைத்தன்மை எது பொய்யுங்கிறதுல ரொம்ப இதாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்காங்க, ரயில்வே துறையில் இருந்துட்டு இருக்காங்க, ஏர்போர்ட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கபடி பிளேயராக இருந்துட்டு இருக்கவங்க, ஓட்டப்பந்தயத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, நான் பெரிய சாம்பியன்ஷிப் ஆனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான வாய்ப்புகள், அரியர் வச்சவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வரதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். அடுத்தபடியாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு? கும்பராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துலையும் அங்கேருந்து ராகு இவங்க லக்னத்துலேயும் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. அனண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம பக்கத்தில் பார்க்குறவங்களை பெருசாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் சின்னதாகிடுவோம். ஒரு கோடு போட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு பெருசாக தெரியும், இந்த கோடு சின்னதாக மாறிடும். ஸோ இவங்களுடைய இமேஜினேஷன், இவங்களுடைய தாட் ப்ராசஸ், நீங்கள் யார் கூட சேர்றீங்க, யாரை மாதிரி மாறுறீங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி மட்டும் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஃபேமிலி உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா இப்போ வேண்டாம், அப்போ வேண்டாம் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் திருமண விஷயங்கள்லாம் டக்குன்னு இருந்ததுன்னா ஓகே சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. படிக்கும்பொழுது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா டக்குன்னு அதை எடுத்துக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சில தடுமாற்றமாகி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பண விவகாரங்களில் கவனம் எடுத்து பார்த்துக்க கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். பிறருடைய பணத்தை வாங்கி உபயோகம் பண்ணக்கூடாது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தெரியாத தொழிலை முதலீடு பண்ணுறதை
தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், கணவர் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. கணவராக இருந்தால் மனைவியோட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கோபம் வரதான் செய்யும், ஆனால் தவிர்த்துக்கிறதே நல்லது. கோபம் வரலாம், ஆத்திரம் வரப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த ஆத்திரம் வரதை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துருக்கும். பிறர் ஏதேனும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு நீங்கள் பண்ணீங்க, இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, பிறருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னா தப்பு நம்மால் பேரிலே இருக்கும். அதுலேயும் கவனம் என்பது தேவை. கும்பராசி அன்பர் கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் நிறைய தெய்வ வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை, மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். நிறைய நார்த் இந்தியாவில் கோயிலுக்கு போய்டுறது, குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் தெரிகிறது, குழந்தைகள் மூலமாக பெற்றவர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வரும். ஸோ ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, கணவர் மனைவியோடைய ஆரோக்கியம், மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துட்டா போதும். மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வருஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், வீட்டுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாள் கோயில் இருந்ததுன்னா போய் வழிபாடு பண்ணிட்டு வருது, பெருமாள் கோயிலில் துளசி சாத்துறது, முடிஞ்ச ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றத்தை தரும். ஐயப்ப சுவாமி வழிபாடும் வெற்றி தரும். கடைசி ராசியான மீனராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 12வது ராசி, காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 12வது ராசி மீன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் கால் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். ஒரு கால் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி கால் சம்பந்தமான உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷத்தில் வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, பொருளாதாரங்கள் கூடி வரும். 7.5 சனி வந்துச்சுன்னு பக்குன்னு பயம் இருக்கும். ஏற்கனவே வந்துருச்சு, 2 வருஷம் ஆகிடுத்து, இருந்தாலும் ஜென்ம சனியாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதை உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் போய் மாதிரியே தெரியும் மற்றவர்களுக்கு. நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. என்னடா அது நம்ம பேசிகிட்டு இருக்கோம், என்ன பக்கத்தில் இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி நம்மளுக்கு ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். சென்சிட்டிவாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க. நல்லா கவனித்து பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அம்மா புள்ள பாரு கல்யாணம் ஆனதுக்கும் மாறிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணை சொல்லுவாங்க, கல்யாணம் பாரு அங்கே போயிட்டா நம்மளை பார்த்து அப்படிங்கிற மாதிரி நிறைய சுற்றி முற்றி பேசுகிறதெல்லாம் காதில் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எல்லாரும் பொய் மாதிரி தெரியும், தான் உண்மை மாதிரி தெரியும். இதெல்லாம் காண்பிக்கிறது தான் இந்த 7.5 சனியுடைய ஜென்ம சனியுடைய ஒரு வேலையாக இருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சிகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய போராட்டம் எப்போவுமே இருந்துட்டு இருந்தால் சக்ஸஸ் ஆவீங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இப்போ நீங்கள் பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க, வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார். இப்போ ரெண்டுமே கஷ்டமாக இருக்கும்னு தெரியுது. யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரக யோகம்னுவாங்க, கிரக யோகம்னுவாங்க. கிரகம்னா வீடு, வீட்டு யோகம். விவாக யோகம்னுவாங்க, கல்யாண யோகம்னுவாங்க. இதெல்லாம் பண்ணால் கஷ்டம்தான் வரும். அந்த கஷ்டப்பட்டு பண்ணால் தான் ஹவுசிங் லோன் எடுக்கணும் ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இதை தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் இருந்துட்டுருக்கும். வேலை ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். கால் சம்மந்தமான உபாதைகள் இருந்துட்டுருக்கும். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். டப்புன்னு இருக்கிற இடத்துலேருந்து வேலையை சேஞ்ச் பண்ணக்கூடாது. மற்றவங்க சொல்லிட்டாங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது, சம்பளம் கிடைக்காததுக்கப்புறம். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த வருஷத்தில் ஆபரண சேர்க்கை, ஆபரணம்னா தங்கம் சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கிறவங்க, அந்த கோயில் இருக்கிறவங்களுடைய லைஃப்லாம் ஓரளவுக்கு கடவுள் என்னை காப்பாற்றிட்டு இருக்காருன்னு சொல்கிற மாதிரி நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. மீன ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு விஷயத்தை சேர்க்கிறது, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது சேர்க்கறது வெளியில் சொல்லக்கூடாது, சேர்த்து வச்சதை மறந்துடணும். உழைப்பை நிறையா கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொகுசான விஷயங்களில் மனசை செலுத்தக்கூடாது. ரொம்ப பவர்ஃபுல்லாக யோசித்தாங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் அவங்க போகக்கூடிய கோயில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை முருகனை தரிசனம் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு. 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த 2025ஆம் புத்தாண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே சிறப்பாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. எனக்கும் சரி நம்ம நேயர்களுக்குமே சரி இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயம் கலாட்டா டிவைனில் நம்ம எப்போவுமே இந்த முருகப்பெருமான் 6 படை முருகப்பெருமானுடைய இது நம்ம எடுத்து பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற சொன்னோம். 2025 ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது காலம் மார்ச் டு மே வரைக்கும். மற்ற காலங்கள் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. எந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி 3 விஷயத்தில் நம்ம மனசில் நினச்சிக்கணும். என்னென்னா இறைவன், நம்ம அம்மா அப்பா, அடுத்தது பார்த்திங்கன்னா உழைப்பு, சேமிப்பு. இந்த 4 விஷயத்தில் கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நமக்கு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி
எல்லாருக்கும் 2025 ரொம்ப சாதகமான ஆண்டாக மாறணும்னு பிரார்த்தனை பண்றேன். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.